முழங்கால் அளவு தண்ணீரில் நின்று கொண்டு தூத்துக்குடியில் மழையால் பாதிப்பு இல்லை என்று திமுக எம்பி கனிமொழி கூறுவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கடுமையாக சாடியுள்ளார். தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தூத்துக்குடி பகுதியை ஆய்வு செய்த திமுக எம்பி கனிமொழி அப்பகுதியில் மழையால் பெருமளவு பாதிப்பு ஒன்றுமில்லை என செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருந்தார். இடங்களிலே மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 1585 பேர் இந்த ரிலீஃப் ஷெல்டர்ஸ்ல மாத்திரம் இன்னைக்கு இருக்காங்க. அவங்களுக்கு போதிய வசதிகள், உணவு எல்லாம் ஏற்பாடு செய்து அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கோரம்பள்ளம் டேங்க்ல தண்ணி அதிகமாக வரக்கூடிய நிலை ஏற்பட்டதும் அது ஒரு பாதுகாப்பான அளவோடு நிறுத்தப்பட்டு அங்கிருந்து கிட்டத்தட்ட 19,000 கியூசெக்ஸ் தண்ணீர் திறந்து விடப்பட்டு கோரம்பள்ளம் டேங்க் உடையாமல் பாதுகாக்கப்பட்டு மக்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்ற இடங்களிலே மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த மழையை எதிர்கொண்டது. கனிமொழியின் இந்த பேச்சு குறித்து பாஜக மூத்த தலைவர் தமிழிசை தனது எக்ஸ் பக்கத்தில் தூத்துக்குடியில் மழையால் பாதிப்பில்லை என தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கூறுவது பொய்யா அல்லது ஊடகங்கள் வெளியிடும் செய்திகள் பொய்யா என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் முழங்கால் அளவு தண்ணீரில் நடந்து கொண்டு மழையால் பாதிப்பு இல்லை என்று மக்களை ஏமாற்றுவதுதான் திராவிட மாடல் எனவும், மழை வெள்ள பாதிப்பால் மக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கும் போது மழையால் பாதிப்பில்லை என்று கூறும் கனிமொழிக்கு மழை வெள்ள பாதிப்பின் அளவுகோல் என்ன என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.